அதிக நேரம் இந்த மாதிரி சமையல் கட்டுல ஒரே இடத்துல நின்று வேலை பார்த்துட்டு திடீர்னு நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் இறுக்கமாயிட்டு நடக்க முடியாம அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறீங்களா? ஒரு 4 அடி நடந்ததுக்கு அப்புறம் லூஸ் ஆயிடும், கால் வலி இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, மூட்டு இறுக்கமாயிட்டு நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி வேலை பார்க்கும் போதே சிம்பிளா இங்க பாருங்க, நம்ம சமையல் மேடையை பிடிச்சிக்கிட்டு ஒரு காலா இப்படி ஒரு 10 முறை மடக்கி நீட்டுங்க. இது மூட்டுக்கு இடையில சைனோவியல் ஃப்ளூயிட், அதாவது நம்ம மூட்டுக்கு இடையில ஒரு எண்ணெய் ஊத்தி ஜாயிண்ட் லூஸ் பண்ற மாதிரி அந்த ஃப்ளூயிட் மூட்டுக்குள்ள போயிட்டு வந்து கால் லூஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நீங்க ஒரு 10 முறை, அதாவது இப்ப நம்ம தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்களே கொஞ்சம் வந்து கான்சியஸா பார்த்து இந்த மாதிரி காலை மடக்கி நீட்டிட்டீங்கன்னா இது கொஞ்சம் பெட்டர் ஆகும். அது கூடவே நம்ம காலை வந்து பொறுமையா சைட்ல முடிஞ்சா இங்க பாருங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே காலை அப்படி சைட்ல கொண்டு போயிட்டு இந்த காலை ஒரு 5ல இருந்து 10 முறை பண்ணா போதும். அந்த மாதிரி 2 சைடுக்குமே நீங்க வந்து ஒரு 5ல இருந்து 10 முறை காலை சைட்ல கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பேக் மசில்ஸுமே வந்து ஆக்டிவா இருக்கும். அடுத்த விஷயம், நீங்க நின்று சமைக்கும் போது முட்டியை முழுசா இப்படி லாக் பண்ணக்கூடாது. இல்ல ஒரே காலையை ரொம்ப லாக் பண்ணி நின்றுவீங்க. அடுத்தது திருப்ப அது ஃபுல்லா அப்படியே டைட் ஆயிடும், அப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு வராது, கால் நேராவே அப்புறம் இழுத்து நடக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்கு அப்பப்போ காலை வந்து வெயிட் ஷிஃப்ட் பண்ணும். இப்ப இந்த காலில் இப்படி நிக்கிறீங்க சமைக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காலை லூஸ் பண்ணிட்டு இந்த காலில் வந்து நிக்கணும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா காலை மடக்கி நீட்டுறதை பண்ணணும். ஸோ இந்த ஒரு 3 எக்ஸசைஸ் பிளஸ் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ், நம்ம வேலை பார்க்கும்போது பொறுமையா குதிக்காலை இப்படி தூக்கி விட்டுக்கிட்டீங்கனாலே உங்களோட காஃப் மசிலும் ஆக்டிவேட் ஆகிடும், சர்க்குலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ஒரு குதிகாலை தூக்கி விடுறதையுமே ஒரு 10 முறை நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சமயக்கட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மூட்டை இறுக்கமாயிட்டு நடக்க முடியாம போறதை அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல சொல்லியிருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ.